வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் டெட் தேர்ச்சி இனி கட்டாயமில்லை அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை, யாருக்கு இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் இல்லை, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும், டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சிறப்பு தேர்வு இனி ரத்தாகும் அப்படின்றத தகவலையும், தேர்தல் வாக்குறுதிகளில் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும், ஸோ இதை பற்றி அனைத்து தகவல்களையும் இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேங்க. ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம். ஸோ இந்த உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. இதை பற்றின ஒரு தகவலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டெட் தேர்வில் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளியாக இருக்குது மக்களே. அனைவருக்குமே இந்த நீதிமன்ற தீர்ப்பு இறுதி கட்டத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இந்த டெட் தேர்ச்சி அனைத்து பேருக்குமே 60 மார்க் எடுத்தால் டெட் தேர்ச்சி அப்படின்ற இறுதி கட்ட தீர்ப்பு. ஆசிரியர் 1,50,000 ஆசிரியர் பணியிடங்களை பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா புதுசாக வெளியிட போகிறாங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலும் 1,50,000 ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்புவோம். அது ஒரு பக்கம் நமக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உதவி பேராசிரியருடைய வினாத்தாள்களில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் வினாத்தாள்களில் குளறுபடி ஏற்படுது. 70 வினாக்கள் பார்த்திங்கன்னா தவறுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர்களுடைய அந்த தேர்வில் கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ வினாக்கள் குளறுபடி, வினாத்தாளில் நிறைய குளறுபடி. இதை பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் நம்ம ஆசிரியர்கள் அனைத்துமே போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் வழக்கில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சில குளறுபடிகள் வந்ததன் எதிரொலி காரணமாக இதை பார்த்திங்கன்னா விரைவில் அப்டேட் இதில் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ அதற்குண்டான ஒரு பெரிய அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ உதவி பேராசிரியர்களில் நிறைய குளறுபடிகள், 70 வினாக்கள் தவறு அப்படின்றதுனால புதிய அப்டேட் கொடுப்பாங்க. இந்த டெட் விலக்கு மசோதா இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெட் தேர்ச்சி பார்த்திங்கன்னா சில மாநிலங்களுக்கு பொருந்தும். ஆனால் தமிழ்நாட்டில் அதற்குண்டான தீர்ப்பு அமல்படுத்தலை, இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான தீர்ப்புகளை அமல்படுத்துவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் தான் டெட் தேர்ச்சி மசோதா, அந்த டெட் தேர்வு விலக்கு மசோதாவை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்துமே தமிழகத்தில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதிகளுடைய இறுதி கட்டத்துடைய நம்ம இருக்கோம். கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு 1,50,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அந்த அப்டேட்டில் புதிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து இறுதியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு, அந்த காப்பாளர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம். ஆசிரியர்கள் காப்பாளர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்றத குறிப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஆதி திராவிட நலத்துறை ஆணையர் ஆனந்த் மாவட்ட அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை விவரம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் சமூக விடுதிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் காப்பாளர்கள் 2 ஆண்டுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டை தேர்ச்சி பெற வேண்டும். 5 ஆண்டுக்குள் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு இது விலக்கு அளிக்கப்பட்டது. எனினும் பதவி உயர்வு பெறுவதற்கு அனைவருக்குமே டெட் தேர்ச்சி கட்டாயம். எனவே தங்கள் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிட நலத்துறை மற்றும் சமூக விடுதலில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள் காப்பாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெறாதவர்களை கணக்கெடுக்க வேண்டும். ஜூலையில் நடைபெற உள்ள டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெறுமாறு மாவட்ட அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்ட வேண்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெட் தேர்ச்சின்றது கட்டாயம் அமல்படுத்தியிருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வில் ஒரு சுமூகமான முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.